ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு வென் டயகிராம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ வென் டயகிராம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன் லைனர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன் லைனர் பேஸ்டு ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 3 வேர்ட்ஸ்க்கு நம்மளே பிக்சர் வந்துட்டு ப்ராப்பரா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபிகரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு அந்த ஒரு 3 டைப் காமிக்க போறேன். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ஒன் லைன்ல கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ல எந்த பிக்சர் கரெக்டா இருக்கோ அதை சூஸ் பண்றது ஒரு டைப். அப்புறம் பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஃபிகர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒவ்வொரு ஃபிகரும் ஒவ்வொரு பர்டிகுலர் திங்க வந்துட்டு மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப். ஓகே, ரெண்டாவது டைப் பார்த்துக்கோங்க. தென் மூணாவது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது வந்துட்டு லாங்குவேஜ் பேஸ்டு. சரியா, லாங்குவேஜ் பேஸ்டு நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்லித்தரேன். அது வந்துட்டு நம்ம இங்க பார்க்க மாட்டோம். நம்ம 2 டைப் தான் மேஜரா பார்ப்போம். சரியா, ஒன்னு வந்துட்டு வெண்டைகிராம்ல இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு இப்போ பாய்ஸ், ஆர்டிஸ்ட், பிரதர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஒரு டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒன் லைனர் கொஸ்டின்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃபிகர் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபிகரும் ஒவ்வொரு இதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2 டைப் தான் அதிகமா கேட்பாங்க. மூணாவது வந்துட்டு லாங்குவேஜ் பேஸ்டு. அது நம்ம பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரி, அது வந்து வேற மாதிரி வரும். அது நான் தனியா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அப்போ நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. இந்த வென் டயகிராம் அப்படிங்கிறது சில்லாஜிசமா அப்படின்ட்டு. சில்லாஜிசம் கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றது உண்டு. வென் டயகிராம் அப்படிங்கிறது சில்லாஜிசத்தோட அடிப்படை தான் வென் டயகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்கூல்ல 9th 10th எல்லாம் இந்த வென் டயகிராமை வச்சு நிறைய சால்வ் பண்ணிருப்போம் கொஸ்டின்ஸ். நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த வென் டயகிராம் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில்லாஜிசம் வேற, இந்த வென் டயகிராம் பேஸ் பண்றது வேற அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா அடிப்படை எல்லாமே சமமா தான் இருக்கும். சில்லாஜிசத்துக்கு நீங்க என்ன படிப்பீங்களோ அதேதான் இந்த வென் டயகிராம்க்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் லைனர் டைப் பார்க்க போறோம். தென் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபிகர் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஃபிகர் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். மூணாவதா ஒன்னு இருக்கிறது வந்துட்டு என்னது, லாங்குவேஜ் பேஸ் பண்றது. லாங்குவேஜ் பேஸ்ட் அது வேற மாதிரி வரும். அது கொஸ்டின்ஸ் நம்ம தனியா பார்க்கணும். ஓகே, இது வேண்டாம். இது 2 தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு என்னென்ன டாபிக்ல எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறதுலயே ஐடியா இல்லாம இருக்கீங்க. ஸோ அதை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டாபிக்மே இப்ப நீங்க டிஎன்பிசி குரூப் 2 சிலபஸ் எடுத்து பார்த்துட்டாலுமே 27 டாபிக். அந்த 27 டாபிக்கும் டைரக்டா இருக்குங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாமே கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கு. ஸோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த 27 டாபிக்கையும் டீகோட் பண்ணி 27 டாபிக்ல எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இங்க வென் டயகிராம் படிக்கிறோம். நான் உங்களுக்கு தனியா சொல்லி கொடுத்துறேன். சரியா, ஏன்னா சில்லாஜிசம் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல வரும், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத்ல வரும். ஓகே, இந்த மாதிரி தனித்தனியா வேற வேற டாபிக்ஸ் இருக்கு சில்லாஜிசம் பாக்குறதுக்கு. நம்ம அங்க பார்க்கலாம். ஓகேவா, அப்போ வென் டயகிராம் வேற, சில்லாஜிசம் வேற அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வென் டயகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒன் லைனர் பேஸ்டு பாக்குறதுக்கு முன்னாடி அடிப்படையா சில டைப் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடிப்படையா ஒரு 3 விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல் வச்சு, அதுக்கப்புறம் சம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு, தென் நோ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு, இந்த 3 வார்த்தைகளுக்கும் அர்த்தத்தை கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 3 வார்த்தைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அதோட மீனிங்கை நம்ம புரிஞ்சு போடுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆல் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஆல் எல்லா தமிழ்நாடும் எங்கதான் இருக்கு, இந்தியால தான் இருக்கு. ஆல் தமிழ்நாடு இன் இந்தியா. ஸோ இதுதான் என்ன, ஆல் ரிலேஷன்ஷிப். ஆல் அப்படிங்கிற டைப். இந்த ஆளுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். எல்லா தமிழ்நாடும் இந்தியால தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா டெல்லியுமே ஆல் டெல்லி இன் இந்தியா, ஆல் மும்பை இன் இந்தியா. இதுதான் இந்த ஆல் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பகுதிக்குள்ள இருக்கும். இப்போ ஏங்கிற பகுதி பியோட அனைத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்றது. ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லுவோம்.
இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த ஆளுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்ல மேங்கோ எடுத்துக்கோங்க. ஆல் மேங்கோ ஆர் ஃப்ரூட்ஸ். இதை எப்படி போடுவோம் பிக்சர்? உள்ள மேங்கோ போட்டுக்கோங்க. எல்லா மேங்கோவும் ஃப்ரூட்ஸ். இப்போ மேங்கோங்கிறது என்ன இருக்கு? உள்ள இருக்கு, ஃப்ரூட்ஸ்க்குள்ள இருக்கு. ஓகேவா? மேங்கோ எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். இதை வந்து ஆப்போசிட்டா பார்க்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் மேங்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. என்ன லாஜிக் படி எப்படி எல்லா மேங்கோவும் தான் ஃப்ரூட்ஸ்க்குள்ள இருக்கும்? ஆல் மேங்கோ ஆர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆல் மேங்கோ ஆர் ஃப்ரூட்ஸ் இப்படி சொல்லணும். அதே மாதிரி அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க. டாக்னு எழுதலாம், டாக்னு எழுதிக்கோங்க. இதுல நீங்க எந்த டைகர், டாக், எலிபென்ட் எது போட்டாலும் சரி, ஆல் டாக் ஆர் அனிமல்ஸ். அப்படின்னா டாக் உள்ள போடணும், வெளியே அனிமல் போடணும். அதாவது இதுதான் பெரிய ஒரு அனிமல்ஸ். இதுல டாக் இருக்கும், கேட் இருக்கும், கவ் இருக்கும், டைகர் இருக்கும், எலிஃபென்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ ஆல் டைகர் ஆர் அனிமல்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் இப்படின்னு போட தெரியும். புரியுதா? அது ஆள்னாலே அந்த பகுதி உள்ள வந்துடணும். புரிஞ்சா? ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள அந்த பார்ட் வந்துடணும். ஓகே, அதுதான் ஆளை குறிக்கும். ஸோ அப்போ இந்த பிக்சர் எப்படி போடுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போதே நான் சொல்லிடுறேன். சரியா? பிக்சர் எப்படி போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒன் லைனர் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்ல, ஒன் லைனர் அப்படிங்கிற டைப்ல கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதுக்கு பிக்சர் எப்படி போடணுங்கிறதுல நான் இந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்ப அடுத்து பாருங்க, அனிமல்ஸ், டாக். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப பிரதர்ஸ் எடுத்துக்கலாம். மென் பிரதர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ மென்னா ஆண்கள். ஆண்கள்ல பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ மென்னுனா இது ஃபுல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மென் இதுதான். அதுல பிரதர்ஸ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க, தென் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இங்க போயிட்டு மதர்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இது மென்னு, ஆண்களை குறிக்குது. ஆண்களை குறிக்குன்னா பிரதர்ஸ், அப்புறம் சன்ஸ் எடுத்துக்கலாம், பிரதர்ஸ் எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபாதர்ஸ் எடுத்துக்கலாம், கிராண்ட் ஃபாதர்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாருமே என்ன? ஆண்கள் தான். இவங்க எல்லாமே ஆண்களுக்குள்ளதான் வருவாங்க. ஸோ அப்போ ஆல் பிரதர்ஸ் ஆர் மென் அப்படின்னு போடணும். அதே உமனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உமனுக்கு இப்போ ஒய்ஃப்ஸ் எழுதிக்கலாம். இப்ப இங்க உமன் இருக்காங்க, இது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உமனும் எடுத்துக்கோங்க. அதுல ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் மதர்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் மதர்ஸ் இருப்பாங்க, டாட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ எல்லா உறவுகளும், உமன் அப்படிங்கிறது பொதுவா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அந்த பெண்கள்லயே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, டாட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்கல்ல. அப்போ ஆல் ஒய்ஃப்ஸ் ஆர் உமன். ஒய்ஃப்ஸ்ன்னு சொல்லிட்டாலே அது உமன் தான் வருவாங்க. ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாலே அங்க மென் தான் வருவாங்க. பிரதர்ன்னு சொல்லிட்டா அவங்க மென்னா தான் இருக்க முடியும், வேற ஏதாவது இருக்க முடியாது. டாக்னு சொன்னா அது அனிமல் தான், அது பேட் கிடையாதுல்ல. டாக்னா அது அனிமல் தான். அப்ப அனிமல்குள்ள இருக்கிறது தான் டாக், அனிமல்குள்ள இருக்கிறது தான் டாக், பேட்குள்ள இருக்கிறது தான் பேரட். கிளியரா? இந்த பேஜ்ல நம்ம ஆளுக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து சம் நோக்கெல்லாம் அடுத்தடுத்து நான் போகும்போது சொல்றேன். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப பாருங்க, சேர் வச்சுக்கலாமா? இப்ப பர்னிச்சர் இருக்கு. பர்னிச்சர்ங்கிறது எது? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சேரு, அப்புறம் டேபிள், அப்புறம் பெட்டு, சோஃபா, ஓகே, கபோர்ட், எல்லாமே சேர்ந்ததுதான் பர்னிச்சர். அப்ப பர்னிச்சர்ங்கிறது பெருசு, அதுக்குள்ள இருக்கிறதா சேரு, டேபிள். அப்ப சேர் அப்படிங்கிறது அதுக்குள்ள வரும், பர்னிச்சருக்கு உள்ள வரும். ஆல் சேர்ஸ் ஆர் பர்னிச்சர். இப்ப நீங்க உங்க வீட்டுல 10 சேர் இருக்கு, அந்த 10 சேரே நீங்க பர்னிச்சர்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம இங்க எப்படி டாகுக்கு அனிமல், டாகுங்கிறது அனிமல் தான். அதே மாதிரி சேர்ங்கிறது ஒரு பர்னிச்சர், கபோர்டு அப்படிங்கிறது ஒரு பர்னிச்சர், பெட் அப்படிங்கிறது அது ஒரு பர்னிச்சர். சோ அப்போ ஆல் சேர்ஸ் ஆர் பர்னிச்சர், ஆல் ஒய்ஃப்ஸ் ஆர் உமன், ஆல் பிரதர்ஸ் ஆர் மென், ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஆல் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். இதுதான் இந்த ஆல் அப்படிங்கிறதுக்கு மீனிங், அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தென் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ், எல்லா கிளாஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, எந்த கிளாஸ் எடுத்துட்டாலும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு,
டாக்டர் இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருப்பாங்க தானே. ஆல் டாக்டர்ஸ் ஆர் இன் ஹாஸ்பிட்டல். எல்லா டாக்டரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. ஓகே, ஆல் டாக்டர்ஸ் ஆர் இன் ஹாஸ்பிட்டல். தென் இன்னொரு ஒரு இது ரெயின்ஸ், வாட்டர். வாட்டர்னு எடுத்துக்கலாம். வாட்டர் இங்க ரெயின்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல் ரெயின்ஸ் ஆர் வாட்டர். இப்போ வாட்டர் இருக்கு, நமக்கு மழை மட்டும் வாட்டர் கிடையாது. என்னெல்லாம் ஓஷன்ல வாட்டர் இருக்கும், ரிவர்ல வாட்டர் இருக்கும், அப்புறம் மவுண்டெயின்ல இருந்து கிளேசியர்ஸ்ல வாட்டர் இருக்கும். அப்போ ரெயின்ஸ்ங்கிறது ஒரு இதுதான். வாட்டர் வாட்டர் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய விஷயம். அதுல ரெயின் ஒரு பார்ட், கிளேசியர் ஒரு பார்ட், ரிவர்ல வர்ற வாட்டர் ஒரு பார்ட், ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஒரு பார்ட். அப்போ ஆல் ஓஷன்ஸ் ஆர் வாட்டர், ஆல் ரெயின்ஸ் ஆர் வாட்டர். ரெயின் ஃபுல்லா வாட்டர் தானே. ரெயின்னு நான் சொல்லிட்டேன்னா அது ஃபுல்லா தண்ணி தானே. ரிவர்னு அப்படின்னு சொன்னா அது ஃபுல்லா வாட்டர் தானே. அப்போ வாட்டர்ங்கிறது பெருசு, அதுக்குள்ள ரெயின் இது எல்லாமே வரும். அப்போ ஆல் ரெயின்ஸ் ஆர் வாட்டர், ஆல் கிளேசியர்ஸ் ஆர் வாட்டர், ஆல் ரிவர்ஸ் ஆர் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுச்சா? இங்க எப்படி ஆல் சேர்ஸ் ஆர் பர்னிச்சர் சொன்னோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, இப்ப ஆளுக்கு பார்த்துட்டோம். அடுத்து சம்முக்கு பார்க்கலாம். பாருங்க, சம். சம் அப்படிங்கிறது சில சில அப்படிங்கிற மீனிங். சம்முக்கு எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா, இப்போ உமன் இருக்காங்க, உமன் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, நிறைய உமன் இருக்காங்க. அதுல எல்லா உமனுமே டாக்டரா இருப்பாங்களா? கிடையாது. சில உமன் மட்டும் டாக்டரா இருப்பாங்க. இப்போ இதுதான் உமன் இருக்காங்கன்னு வைங்களேன், இதுல பாதிக்கு பாதி பேர் டாக்டரா இருக்காங்க, பாதிக்கு பாதி பேர் டாக்டரா இருக்காங்க. இது ஃபுல்லா உமனை குறிக்கும். இந்த டயக்ராம், இந்த ரவுண்ட் வந்து உமனை குறிக்கும். அதுல இந்த பகுதி மட்டும் டாக்டரா இருக்காங்க. அப்ப இந்த பகுதி மட்டும் டாக்டரா இருக்காங்கன்னா இதை என்ன சொல்றோம்? இதுதான் சம்முன்னு சொல்றோம். சில உமன் மட்டும் டாக்டர், மீதி எல்லாம் மென். இப்போ டாக்டர்னா ஒண்ணு ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. அதுல பாதி ஆண் இருக்காங்க, பாதி பெண் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அததான் இங்க சம் அப்படிங்கறத வச்சு நோட் பண்ணணும். பாதின்னு சொல்றதை விட சிலன்னு சொல்லிக்கலாம், சம் அப்படின்னு சொல்லணும். சில பெண்கள் மட்டும் டாக்டராக இருக்கிறார்கள். இத தமிழ்ல சொல்ல போனோம்னா அதுதான், சில பெண்கள் மட்டும் டாக்டராக இருக்கிறார்கள். அடுத்து இப்ப மென் இருக்காங்க, இது ஃபுல்லா மென். ஓகே, இதுல மென். இதுல சிலர் மட்டும் இன்ஜினியரிங்கா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க. இதுல சிலர் மட்டும் இன்ஜினியரா இருக்காங்க. இது கண்டிப்பா நம்ம இந்த பிக்சர் எல்லாம் எப்படி போடுறதுங்கிறது கண்டிப்பா ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருக்கோம். ஓகே, இது ஏ, இது பி அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பகுதியிலயும் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு இடத்துலயும் ஒரே சேம் பர்சன் தான் இருக்காங்க. மென்னா இந்த மென்னுல இன்ஜினியர் படிச்சவங்க சிலர் இருக்காங்க. உமன்னா அதுல டாக்டர் படிச்சவங்க சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்க சம் உமன் ஆர் டாக்டர் ஆர் சம் டாக்டர் ஆர் உமன்னு போடணும். ஓகேவா? இங்க எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். சம் டாக்டர் ஆர் உமன்னு போட்டாலும் கரெக்ட் தான். சம் உமன் ஆர் டாக்டர் அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். எப்படி போட்டாலும் கரெக்டா தான் வரும். ஆனா இங்க அப்படி போட்டுறக்கூடாது. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் மேங்கோ அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. ஆல் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், இந்த உள்ள இருக்கிறது தான், இதுதான் சின்னது. இந்த ஃப்ரூட்ஸ்ங்கிறது பெருசு, ஃப்ரூட்ஸ்க்குள்ள நிறைய வரும். இத இந்த இடத்துல கரெக்டா போடணும். ஆல் மேங்கோ இஸ் ஃப்ரூட், இந்த இடத்துல நம்ம சொல்றத கரெக்டா சொல்லி பார்க்கணும். இங்க அது தேவையில்லை, எப்படி மாத்தி போட்டாலுமே சேமா தான் வரும். ஏன்னா சமமா தானே இருக்கு, சிலன்னு தானே எடுக்கிறோம். இதுல சில இது, இதுல சில இது, அப்ப கரெக்டா தான் வரும். சம் டாக்டர் ஆர் உமன், சம் உமன் ஆர் டாக்டர், ரெண்டுமே சேம் தான். அதனால இங்க வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. பட் இங்க மட்டும் கிளியரா பாத்துக்கணும். ஆல் மேங்கோ இஸ் ஃப்ரூட்னு தான் சொல்லணுமே தவிர ஆல் ஃப்ரூட் இஸ் மேங்கோன்னு சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்லுறேன் புரியுதுல உங்களுக்கு? சரி, இப்ப அடுத்து இப்ப உமன் டாக்டர் எழுதியாச்சு, மென் இன்ஜினியர் எழுதிக்கோங்க. மென் அப்புறம் இன்ஜினியர், இதனால ஏதாவது ஒரு டிகிரி போட்டுக்கோங்க. சரியா? மென் இன்ஜினியர். தென் வந்துட்டு இப்போ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல எல்லாருமே இன்ஜினியர் படிச்ச டீச்சர் இருக்க மாட்டாங்க. சம் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியரிங் டீச்சர்ஸ். ஓகே, இல்லாட்டி இப்போ டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்ச டீச்சர் கூட இருக்கலாம். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அதுல எல்லாருமே எல்லா டீச்சர்ஸுமே இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாட்டாங்க. சம் டீச்சர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, சம் டீச்சர்ஸ் வேற ஏதாவது டிகிரி படிச்சிருப்பாங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பாங்க. ஓகே, சோ அப்போ இது சில டீச்சர்ஸ் இன்ஜினியர். ஓகே,
எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற சில டீச்சர் இன்ஜினியர், எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற சில டீச்சர் பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சம் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியர் ஆர் சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டீச்சர்ஸ், எதுனாலும் ஓகே தான். ஓகே, இப்ப அடுத்து வேற வேற என்ன பாருங்க, பெட்டுன்னு எழுதுறேன். பெட்டு பெட்டு டாகா மட்டும் இருக்காது, பெட்டு இருக்கு. பெட்டு எல்லாமே டாகு கிடையாது. பெட்டுல நம்ம வந்து டாக் வளர்ப்பாங்க, சில பேர் பூனை வளர்ப்பாங்க, சில பேர் கேட் வளர்ப்பாங்க, தென் வந்துட்டு வேற பேரட், நிறைய பெட்டு வளர்ப்பாங்க. அப்போ பெட்டுனாலே டாக் மட்டும் கிடையாது. பெட்டுனா அதுல டாக் ஒரு பகுதி தான். சில பெட்டு டாக் அப்படின்னு இருக்கு, சம் பெட் ஆர் டாக் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இங்க டாக் இருக்கு, டாக்ல சிலது பெட்டா இருக்கும். சில டாக்ல வந்து சில டாக் பெட்டா, டாக் வந்துட்டு அதாவது ரோட்ல தெரியும்ல. ஓகே, டாக்னாலே ரோட்ல இருக்கிற டாக் இருக்கு, அதே மாதிரி காட்டுல இருக்கிறது இருக்கு, தென் வந்து வீட்டுல வளர்க்கறது இருக்கு. நிறைய டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. அப்ப அதுல சிலது மட்டும் தான் என்னது பெட்டா இருக்கு, பெட் டாகா இருக்கு. இப்ப டாக் இருக்கு, டாக் மட்டும் இப்ப ஸ்ட்ரீட் டாக்னு எடுத்துக்கோங்க. இங்க வெறும் டாக், டாக் நிறைய டாக் இருக்கு, அதுல சில டாக்ஸ் மட்டும் ஸ்ட்ரீட் டாகா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுப்போம்ல. தென் அடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த வென் டயக்ராம் கம்ப்ளீட்லி முடிஞ்சிச்சு. இந்த வென் டயக்ராம்ல இந்த விஷயம், இந்த சம், ஆல், நோ, இந்த வார்த்தைகளை நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இந்த வென் டயக்ராம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இப்போ வேற ப்ரொடியூசர் இருக்காங்க, ஆக்டர் இருக்காங்க. இப்போ ப்ரொடியூசர் இது சரியா? சில ப்ரொடியூசரே ஆக்டரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் இருக்காங்க, அப்புறம் கமல்ஹாசன் இருக்காங்க. இவங்க எல்லாம் ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க, ஆக்டர் தான். ஆனா சில டைம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்டரே சில டைம் ப்ரொடியூசராகவும் இருப்பாங்க. அப்போ சம் ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சம் ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ். சூர்யா இருக்காங்க, சிவகார்த்திகேயன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே ஆக்ட் பண்றாங்கல்ல. அப்ப சில, எல்லாரும் கிடையாது, எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. சிலர், சம். ஓகே, சிலர் மட்டும் அப்படி பண்ணுவாங்க. அதுதான் என்ன ப்ரொடியூசர் ஆக்டர் சம் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். அடுத்து சிங்கர்ஸ் எடுத்துக்கலாம், இங்க டான்சர்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா சிங்கர்ஸுமே டான்சர்ஸா இருக்க மாட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி எல்லாரும் கிடையாது. அப்ப இங்க சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்க டான்சர்ஸ் இருக்காங்கன்னா சில சிங்கர்ஸ் டான்சர்ஸ், இந்த பகுதியில இருக்கிறவங்க மட்டும் டான்சர்ஸா இருப்பாங்க. அதுதான் சம் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இது சம் அப்படிங்கிற ரிலேஷனை குறிக்கிறது. அடுத்து நோ அப்படிங்கிற ரிலேஷன் சுத்தமா கான்டாக்ட் இருக்காது, அதுதான் நோ. இதுக்கு நம்ம எதுனாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மேங்கோ இருக்கு, சேர் இருக்கு. மேங்கோக்கும் சேருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல. சுத்தமா மேங்கோவும் சேரும் கம்ப்ளீட்டா வேற. மேங்கோங்கிறது ஒரு ஃப்ரூட், சேர் அப்படிங்கிறது ஒரு ஃபர்னிச்சர். அது ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கம்ப்ளீட்டா கிடையாது. இப்போ மேங்கோ இருக்கு, ஆப்பிள் இருக்கு, இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ரெண்டு என்ன ஃப்ரூட்டுக்குள்ள வரும் தான், ஃப்ரூட்டுக்குள்ள வரும். ஆனா இது ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இது ஃப்ரூட்டுக்குள்ள மேங்கோவும் இருக்கும், ஆப்பிளும் இருக்கும். ஆனா இந்த மேங்கோவுக்கும் ஆப்பிளுக்கும் இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேங்கோ பைனாப்பிள், மேங்கோ பனானா, இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்டுக்குமே மேங்கோ கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்படித்தானே? அப்பனா நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போடணும். தென் இப்போ கேட் இருக்கு, டாக் இருக்கு. இந்த கேட்டு டாக்லாம் அனிமல்ஸ்குள்ள வரும். ஆனா இந்த கேட்டும் டாகுக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அது அனிமல் அப்படிங்கறத தவிர அது ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அதே மாதிரி சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, இது பர்னிச்சருக்குள்ள வரும். ஆனா இதுக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. மூணு இருக்கு, எர்த் இருக்கு, மூணு எர்த்தும் யூனிவர்ஸ்குள்ள வரும். ஆனா இது ரெண்டுக்கும் இடையில சோலார் சிஸ்டம், இதுல வந்து மூணும் ஒரு இதுதான், மூணும் ஒரு சேட்டிலைட் தானே, சோலார் சிஸ்டத்துல இருக்கும். ஆனா எர்த்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எந்த ஒரு எர்த்தும் மூன் கிடையாது, எந்த ஒரு மூணும் எர்த்து கிடையாது. சரியா? தென் இதுக்கு நிறைய போடலாம். கிரிக்கெட்டு, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்டும் வரும், பேட்மிண்டனும் வரும்.
ஆனா இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல. எந்த ஒரு கிரிக்கெட்டும் பேட்மிண்டனுக்குள்ள வராது. எந்த ஒரு பேட்மிண்டனுக்கும் கிரிக்கெட்டுக்குள்ள வராது. இப்ப பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. பிரதர்ங்கிறது ஆண், சிஸ்டர்ங்கிறது பெண். இவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள். ஓகே. இப்ப அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட பிரதர், சிஸ்டர், டாட்டர், சன்னு சொல்லணும். மகன், மகள் சொல்லணும். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒற்றுமையும் கிடையாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை இருக்கும். சிங்கர்ஸே டான்சர்ஸா இருப்பாங்க. ஆனா இங்க அந்த ஒற்றுமை இருக்காது. சுத்தமா எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காதுங்கிறது நம்ம நோன்னு சொல்லுவோம். நோங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்போ டெல்லி இருக்கு, மும்பை இருக்கு. ரெண்டும் சேமா? இல்ல. ரெண்டும் இந்தியாக்குள்ள இருக்கு. ஆனா இது ரெண்டுமே சேம் கிடையாது. இந்த ரெண்டையும் நம்ம சம்முன்னு வச்சு போடக்கூடாது. சம் டெல்லி ஆர் இன் மும்பை அப்படின்னு போட முடியுமா? மும்பை எங்கேயோ இருக்கு, டெல்லி எங்கேயோ இருக்கு. முடியாது. ஓகே, அப்படி போடக்கூடாது. சரியா? இப்ப நான் இப்படி சொல்றேன். சம் தமிழ்நாடு இன் ஸ்ரீலங்கா. இது கரெக்டா? நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்ரீலங்கால போய் இருக்குதா? இல்ல. இந்த இடத்துல என்ன போடணும்? நோ தமிழ்நாடு இன் ஸ்ரீலங்கான்னு போடணும். தமிழ்நாடு ஸ்ரீலங்கால கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். புரிஞ்சுச்சா? இதுதான் நோ ரிலேஷன்ஷிப். அதனால கிளியரா இது நம்ம நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். நம்மளோட எப்படி சொல்றது, லாஜிக்கல் திங்கிங், நம்மளோட ஜஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு காமன் சென்ஸ் செக் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஆல், சம், நோ அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 டைப்ல நான் இந்த உங்களுக்கு 2 டைப் தான் சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 டைப்ல இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஓகேவா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. கேட்ஸ், பெட்ஸ், டாக்ஸ். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பெட்ஸ்ல இருந்தே வரலாம். பெட்ஸ் இருக்கு. ஓகே. பெட்ஸ் இருக்கு. பெட்ஸுக்குள்ளேயே நீங்க கேட் போட முடியுமா? இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கா பாருங்க. பெட்ஸுக்குள்ளேயே உங்களால கேட் போட முடியுமா? முடியாது. ஏன்னா இப்ப பாருங்களேன், எல்லா கேட்ஸும் பெட்ஸா வர முடியுமா? இல்ல. சில கேட்ஸ் பெட்ஸா வரலாம். புரிஞ்சுச்சா? எல்லா கேட்ஸையும் உங்களால பெட்ஸ் இருக்கு. இப்போ இது பெட்டுன்னு வச்சுக்கோங்க. பெட்ஸுக்குள்ள உங்களால கேட்டையும் டாகையும் போட முடியுமா? முடியாது. ஏன்னா சில கேட்டும் டாகும் தான் பெட்ஸா இருக்க முடியும். எப்படி? சில கேட் தான் பெட்ஸா இருக்க முடியும். சிலது நான் பெட்ஸா இருக்கும். கேட்லயே இப்போ கேட்டு டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கு பாதி வச்சுக்கோங்க. பாதி கேட் வந்து பெட் கேட்டா இருக்கும், பாதி கேட் பெட் கேட்டா இருக்காது. டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி டாக் வந்து பெட் டாகா இருக்கும், மீதி டாக் பெட் டாகா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன் வச்சே பாருங்க. இது கண்டிப்பா வராது. ஏன்னா அப்படி எதையோ ஒரு இதை உள்ள கொண்டு போய் போட்டுருக்காங்க. இப்படி வராது. இங்கேயும் பாத்தீங்கன்னா உள்ள ஆள் அப்படிங்கிற விஷயத்த வச்சு வருது. சோ இதுவும் வராது. இதுவுமே இது எப்படி கொடுத்துருக்காங்க, ஆள் அப்படிங்கிற விஷயத்த வச்சு வருது. சோ கண்டிப்பா வராது. அப்ப இந்த சம் அப்படிங்கிறது தான் வச்சு பார்க்கணும். இது நீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் அதிகம் ஆக ஆகதான் இது கிளியர் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களால ஈஸியா போட முடியும். இப்ப பாருங்க, பெட்ஸ் இருக்கு. சில கேட்ஸ் பெட்ஸ். அப்ப சம் கேட்ஸ் ஆர் பெட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து சம் டாக்ஸ் ஆர் பெட்ஸ். சம் டாக்ஸ் ஆர் பெட்ஸ்னா இது கேட்டு, இது பெட்டு. அப்ப சம் டாக் எங்க கொண்டு போய் போடுவோம்? பெட்டுல ஒரு இடத்துல டச் ஆகுற மாதிரி போடுவோம். ஓகே, அது கேட்டு கூட டச் ஆயிடக்கூடாது. இப்படி போய் டச் ஆயிடக்கூடாது. அப்படின்னா தப்பாயிடும். டாகும் கேட்டும் வேற வேற. ஓகேவா? இப்போ இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சம் டாக்ஸ் ஆர் பெட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சம் கேட்ஸ் ஆர் பெட்னு எடுத்துக்கிறோம். அப்ப எனக்கு சரியா வருது. டாகும் கேட்டுமே நாட் சமம், சேம் கிடையாது. அது ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஓகேவா? அப்ப இங்க எனக்கு இந்த லாஜிக், இந்த பிக்சர் எனக்கு கரெக்டான லாஜிக்ல இருக்குது. கொடுத்துக்கிற இந்த 1 லைன் இருக்கு, இதுதான் கரெக்டான பிக்சர். இதுல பாருங்க, இத டாக்னு வச்சுக்கோங்க. சம் டாக் ஆர் பெட்ஸ், சம் பெட்ஸ் ஆர் கேட்ஸ் எடுத்துக்கலாமா? இந்த 3க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இதுதான். அடுத்து இந்தியா, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஈஸியா போட்டுடலாம். இந்தியாங்கிறது பெருசு, அதுக்குள்ள ராஜஸ்தான் இருக்கு, அதுக்குள்ள ஜெய்ப்பூர் இருக்கு அப்படின்னா டைரக்டா ஆப்ஷன் 3 இதுதான் வரும். இந்த பிக்சர் தான் வரும்ங்கிறத ஈஸியா நம்மளால போட முடியும். கிளியரா? அவ்வளவுதானே. அடுத்து பாருங்க. அடுத்து சிஸ்டர், ஆண்ட், அங்கிள் இருக்காங்க. இப்போ
சிஸ்டர், ஓகே, சிஸ்டர் இருக்காங்க. அங்கிள்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அங்கிளுக்கும் இந்த ஆண்ட் சிஸ்டருக்கும் சுத்தமா ரிலேஷன்ஷிப் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்கிள் வேற, ஆண்ட் வேற. ஆண்ட்லயே இப்போ ஆன்டிஸ் இருக்கிறாங்க. உங்க நம்மளோட ஆன்டியே எடுத்துக்கலாம். நம்மளோட ஆன்டி வந்துட்டு யாருக்கும் ஒரு சிஸ்டரா தானே இருப்பாங்க. அப்ப இங்க எது கரெக்டா வரும்? இதுதான் கரெக்டா வரும். புரிஞ்சா இந்த இடத்துல? இது அங்கிளுக்கும் இந்த சிஸ்டர் ஆண்ட்டுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இது ரெண்டுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் இந்த ஒண்ணுக்கும் அங்கிளுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப இவங்க 2 பேருக்கு சம்மந்தம் இருக்காங்கன்னா இருக்கு. ஏன்னா சில சிஸ்டர் வந்துட்டு ஆண்டா இருக்கலாம். என்னோட சிஸ்டர் வேற யாருக்கும் ஆன்டியா இருக்கலாம்ல. நானே ஆன்டியா இருக்குவேன். நான் இப்போ எனக்கே ஒரு மருமகள் இருக்காங்க. அப்போ என் சிஸ்டருக்கும் அவங்க மருமகள் வரும்ல. அது சொல்ற மாதிரிதான் வரும். இது சிம்பிள் லாஜிக் தான். சிம்பிளா தான் யோசிக்கிறது. ஓகே, கண்டிப்பா இந்த 3 வேற வேறன்னு போட்டுறக்கூடாது. 3 வேற வேறன்னு போட்டுறக்கூடாது. தப்பாயிடும். உங்களோட சிஸ்டரே ஆண்டா இருக்கலாம். அது யோசிங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, கொஞ்சம் டச் விட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? இதை பார்த்தோன்னே அங்கிள்ங்கிறவங்க முழுக்க முழுக்க நோ ரிலேஷன்ஷிப் வித் சிஸ்டர் அண்ட் ஆண்ட். இது ரெண்டும் உமன், இது மென்னு. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே ஒரு இது ஒட்டாது எது கூடயோ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இந்த பிக்சர் தானே கரெக்டா இருக்கும். இது வராது, இது வராது. இந்த பிக்சர் தானே கரெக்ட். அங்கிள்ங்கிறவங்க தனியா இருக்காங்க, அந்த சிஸ்டரும் ஆண்டும் இங்க இருக்காங்க. சில சிஸ்டர் ஆண்டா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பாட்டில் இருக்கு, கேட் இருக்கு, புக் இருக்கு. பாட்டில், கேட், புக். இதுல பாருங்க, பாட்டில் வேற, பாட்டில் ஒரு பொருள், கேட்ங்கிறது ஒரு அனிமல், புக்குங்கிறது வேற ஒரு பொருள். இந்த 3க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. சோ அப்போ நோ ரிலேஷன்ஷிப் போடணும். இந்த 3க்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. இந்த 3 வேற வேற. ஒரு இது அனிமல், கேட்டுங்கிறது அனிமல், அது வேற. புக்குங்கிறது அது வேற ஒரு பொருள். பாட்டில்ங்கிறது முற்றிலுமா வேற ஒரு பொருள். அப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு போடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்லோவா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து பிளேபேக் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபாஸ்டா வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஓகேவா? தென் அடுத்து பாருங்க, கிராப்ஸ் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, பார்லே இருக்கு. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராப்ஸ், ஃபார்ம், பார்லே. இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறது பெருசு. ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன? வயல். ஓகே, இது ஃபார்ம். நான் ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுக்கு நானே பிக்சர் கிரியேட் பண்ண பார்ப்பேனே தவிர இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னா நமக்கு டைரக்டா கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். இப்ப பாருங்க, ஃபார்ம் இருக்கு. ஃபார்ம் அப்படிங்கிறது வயல்ல கிராப்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? வயல்ல கிராப்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப சொல்லி பாருங்க, ஆல் கிராப்ஸ் ஆர் ஃபார்ம். ஆமா, கரெக்ட் தானே? கிராப்ஸ் வயல் எல்லாமே எதுல? கிராப்ஸ் எல்லாமே எங்க? வயல்ல தானே போட்டிருப்பாங்க. எல்லா கிராப்ஸும் வயல்ல தான் இருக்கும். ஓகே, கிராப்ஸ் இருக்கு. கிராப்ஸ்ங்கிறது பெருசு. இது ஃபார்ம் இருக்கு. ஃபார்ம்ல வந்து கிராப்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி சொல்றது, விதை போட்டிருக்காங்க. விதை போடுறதா கிராப்ஸ். பயிர் இருக்கு. ஓகே, பயிர். அந்த பயிர்ல பார்லிங்கிறது பயிர் தான். பார்லிங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதுல வீட் போட்டிருக்கலாம், ரைஸ் போட்டிருக்கலாம், பேடி போட்டிருக்கலாம். ஓகே, கிராப்ஸ்னா பயிர்லயே வீட் வரும், பேடி வரும், பார்லி வரும். அப்புறம் வேற என்ன வரும்? வேற என்ன? கரும்பு போடலாம், சுகர்கேன் போடலாம். இந்த மாதிரி ஃபார்ம் அப்படிங்கிறது பெருசு, கிராப்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ள வர்றது, அப்புறம் பார்லே, வீட் அப்படிங்கிறது அதுக்குள்ள போடுறது. இப்ப எப்படி நம்ம இந்தியாக்குள்ள ராஜஸ்தானுக்குள்ள ஜெய்ப்பூர் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வயக்காடு, வயல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வயல்காடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறது பெரிய வயக்காடு. அதுல கிணறு இருக்கும், நிறைய இருக்கும். ஓகே, வெள்ளெல்லாம் எல்லாமே இருக்கும். ஃபார்ம் அப்படின்னாலே அதுல எல்லாமே இருக்கும். அப்ப அதுல கிராப்ஸ் போட்டிருப்பாங்க, பயிர் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த பயிர்லயே ஒரு பயிர் மட்டும் இருக்காது, பார்லி இருக்கும். இங்க பார்லின்னு தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப நம்ம அந்த ஓதை மட்டும் போட்டுக்கலாம். வேற எது வரும்? வீட் வரும், பேடி வரும், சுகர்கேன் வரும், நிறைய வரும். அதுல பார்லி அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. சோ அப்ப கொடுத்துக்கிறதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணணுமே தவிர வேற எதுவும் சூஸ் பண்ணிடக்கூடாது. சில கிராப்ஸ் பார்லின்னு நம்மளால போட முடியுமா? இப்படி போட முடியுமா? சம் கிராப்ஸ் ஆர் பார்லி. சில பயிர் தான் வந்து பார்லே அப்படின்னு சொல்ல முடியுமா? பார்லே அப்படின்னாலே அது பயிர் தான்.
பார்லி அப்படிங்கிறது அது பயிர் தான், பயிருக்குள்ளதான் வரணும். இப்போ எப்படி டாக்னாலே அது அனிமல், அனிமல்குள்ளதான் வரணும். அதே மாதிரிதான் பார்லி அப்படின்னா பயிர், அது பயிருக்குள்ளதான் வரணும். உங்களுக்கு நான் சொல்ற லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இது எல்லாமே ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் டீச்சர் நடத்துறத விட நீங்களா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எப்பவுமே ரீசனிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களா புரிஞ்சுக்கிறத தவறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரீசனிங் படிக்கவே முடியாது. அப்படின்னா உங்களோட லாஜிக்கல் திங்கிங்க வளர்த்திக்கோங்க, அவ்வளவுதான். இதுல போயிட்டு நீங்க கான்செப்ட் அப்படிலாம் வந்து ரொம்ப இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஷார்ட் ட்ரிக்ஸ், கான்செப்ட்ஸ், அப்புறம் நிறைய இங்க கான்செப்ட் இருக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னா நிறைய பேரு ரொம்ப வந்து கன்வென்ஷனல் மெத்தடாவே போவாங்க. ஒரு லாஜிக்கல் திங்கிங் இல்லாமலே நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நிறைய லாஜிக்கல் திங்கிங்க வளர்த்துக்கோங்க. அதுக்காக தான் நம்மளுக்கு ரீசனிங் அப்படிங்கறதே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி தான் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்து பாருங்க, குவாடிலேட்டரல் ரெக்டாங்கிள் ஸ்கொயர். குவாடிலேட்டரல் ரெக்டாங்கிள் ஸ்கொயர். இதுல பாருங்க, இதுல என்ன வரும்? இல்ல ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. குவாடிலேட்டரல் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். குவாடிலேட்டரல் இருக்கு. குவாடிலேட்டர் அப்படிங்கிறது நம்ம இப்படி போடுவோம், சரியா? அதுல ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன், சரியா? இதுக்கான ஆன்சர். பட் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க, சரியா? உங்களுக்கு இதோட லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நான் இதுக்கான லாஜிக்கா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். ஓகேவா? சரி, குவாடிலேட்டரல் ரெக்டாங்கிள் ஸ்கொயருக்கு என்ன லாஜிக், என்ன ஒரு கான்செப்ட் ஒத்துமை இருக்குன்னு பாருங்க. இது ஸ்கொயரு, இது ரெக்டாங்கிள் அண்ட் குவாடிலேட்டரல். இது எனக்கு தெரிஞ்சு இது வரலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் வந்து இதுக்கு மட்டும், சரியா? இதுக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுறேன். ஓகேவா? சரி. உமன், வைஃப்ஸ், மதர்ஸ். இதுல பாருங்க, உமன் இருக்காங்க, உமன்ல ஒய்ஃப் இருப்பாங்க, மதர்ஸும் இருப்பாங்க. சில ஒய்ஃப்ஸ் மதர்ஸாவும் இருக்கலாம்ல. இப்போ கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் அவங்க வந்துட்டு அம்மாவாயிடுவாங்களா? இல்ல. சில ஒய்ஃப்ஸ் வந்துட்டு மதரா இருக்கலாம் தானே. அப்ப இங்க எது வரும்? இல்லைன்னா எங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் ஒய்ஃப்ஸ் ஆர் மதர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆல் மதர்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ்னு எடுத்துக்கலாம்ல. ஓகே, இப்படி இப்படி ஆல் ஒய்ஃப்ஸ், இங்க மதர்ஸ். இங்க கொடுத்துக்கிற பிக்சரை வச்சு பாத்தீங்கன்னா, ஓகேவா? இப்போ இங்க உமன், மதர்னு எடுத்துக்கோங்க. மதர்க்குள்ள எல்லாரும் ஒய்ஃபா தானே இருப்பாங்க. அம்மா அப்படின்னாலே அவங்க ஒருத்தவங்களோட ஒய்ஃபா தானே இருப்பாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்படி யோசிச்சேன், உமன் இருக்காங்க, உமன் இருக்காங்க, அதுல ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃப்ல சிலர் வந்து அம்மாவா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்படி கிடையாது. இங்க வந்து அந்த ஆப்ஷனே இல்ல, பாத்தீங்களா? இங்க இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. சோ அதனால நான் அப்ப யோசிச்சது தப்பு. அப்ப இந்த யோசனையை எடுக்கக்கூடாது. சில ஒய்ஃப்ஸ் உமன், சில ஒய்ஃப்ஸ் மதர் அப்படிங்கறத, சில ஒய்ஃப்ஸ் மதர் அப்படிங்கறத நான் யோசிக்க கூடாது, தப்பு. அப்ப எப்படி யோசிச்சிருக்கணும்? இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா, உமன் இருக்காங்க, அவங்களுக்குள்ளதான் ஒய்ஃப்ஸும் மதர்ஸும் வருவாங்க. அது எப்படின்னா, எல்லா மதர்ஸும் ஒய்ஃபா தானே இருப்பாங்க. சாரி, எல்லா ஒய்ஃபும் மதரா தானே இருப்பாங்க. ஒய்ஃப் இருக்காங்க, ஆல் ஒய்ஃப்ஸ் ஆர் மதர்ஸ், இல்ல ஆல் மதர்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்படி வரலாம். இப்படி பாருங்க. இப்ப இங்க மதர் போட்டுட்டு இங்க ஒய்ஃப் போடுங்க. இப்போ இப்போ கரெக்டா வரும். அப்ப இந்த லாஜிக் தப்பு. சம் அப்படிங்கிறது தப்பு. ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒய்ஃப்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதுல சம் மட்டும்தான் மதர்ஸா இருப்பாங்க. அதுல இவங்க மட்டும் மதர்ஸ், இவங்க மட்டும்தான் மதர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறது. இதுல ஆளுக்கும் சம்முக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். ஆல் மதர்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ். ஆல் மதர்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ் சொல்றேன், கரெக்ட். அதே மாதிரி சம் ஒய்ஃப்ஸ் ஆர் மதர்ஸ். சம் ஒய்ஃப்ஸ்
ஆர் மதர் அப்படின்னு சொல்லணும். ஒய்ஃப்ஸ்ல சிலர் மதரா இருக்காங்க. ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சிலர் மட்டும்தான் அம்மா இருக்காங்க, சிலர் மட்டும்தான் என்ன மதரா இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆல் மதர்ஸ் ஆல் எம் இஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லலாம். அதே ஆல் டபிள்யூ இஸ் எம்னு சொல்லிடக்கூடாது, தப்பாயிடும். அப்ப அந்த டைம்ல என்ன சொல்லணும், சம்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணணும். சம் டபிள்யூ இஸ் எம் அப்படின்னு யூஸ் சொல்லணும். புரிஞ்சுச்சா? ஆல் ஏ இஸ் பின்னு நீங்க சொல்லலாம், ஆனா ஆல் பி இஸ் ஏன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. அப்ப இதை நான் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஏ இஸ் பிய நான் சம் பி இஸ் ஏன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஆல் ஏ இஸ் பின்னு வைங்களேன், ஆல் ஏ வந்துட்டு பிக்குள்ள இருக்கு, ஆல் ஏ வந்து பிக்குள்ள இருக்கு. ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் இருக்கு, ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ். அதே இது மாத்தி சொல்லும்போது சம் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னா கரெக்ட். அதே ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ் சொல்லிதான் தப்பாயிடும். அப்ப என்ன சொல்லணும், சம் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு புரியுதா? ஆல் டாக் ஆர் அனிமல்ஸ், சம் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ். அனிமல்ஸ்ல சிலது டாக்ஸ் அப்படின்னு சொல்லணும், அனிமல்ஸ்ல சிலது டைகர், அனிமல்ஸ்ல சிலது எலிஃபண்ட். அதே மாதிரிதான் இங்க ஆல் மதர், மதர் அப்படின்னாலே அவங்க ஒய்ஃப்குள்ளதான் இருப்பாங்க, ஒய்ஃப்குள்ளதான் இருப்பாங்க. ஒய்ஃப்ஸ் தான் மதர் ஆயிருப்பாங்க, சம் ஒய்ஃப்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இந்த பகுதியில இருக்கிற ஒய்ஃப்ஸ் எல்லாம் மதர் ஆகல அப்படின்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து இந்த விஷயம் மட்டும், ஆல் ஒய்ஃப்ஸ் ஆர் மதர், சம் ஒய்ஃப்ஸ் ஆர் மதர், ஆல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல் சம் எல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். ஆளை நான் திருப்பி எழுதும் போது எப்படி எழுதணுங்கிறத பார்த்துக்கோங்க. சம்முக்கு பிரச்சனை இல்லை, சம்முனா பிரச்சனை இல்லை. சம்முனா சம் ஏஆர்பி அப்படின்னா சம் பிஆர் ஏனாலும் ஒண்ணுதான், சம் ஏஆர்பினாலும் ஒண்ணுதான், சம் பிஆர் ஏனாலும் ஒண்ணுதான். ஆனா நோன்னு வரும்போது சுத்தமா ரிலேஷன்ஷிப் இருக்காது. நோ ஏ இஸ் பி அப்படின்னாலும் ஒண்ணுதான், நோ பி இஸ் ஏன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனால் இந்த ஆளுன்னு வரும்போது கிளியரா இருக்கணும். ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லும் போது ஆல் பி இஸ் ஏன்னு சொன்னீங்கன்னா தப்பு. இதை நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லாஜிக் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் இப்ப இந்த வைஃப் மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளால போட முடியும். எனக்கு இந்த ஒரு இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரியா? இப்போ அடுத்து சிங்கர்ஸ், கேர்ள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, எல்லா கேர்ள்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்களா? எல்லா கேர்ள்ஸுமே சிங்கர்ஸா இருப்பாங்களா? இல்ல. இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ்ல சிலர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், கேர்ள்ஸ்ல சிலர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். சம் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் சம் கேர்ள்ஸ் ஆர் சிங்கர்ஸ். இப்படி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆப்ஷன் இல்ல. அப்ப இதெல்லாம் வராது, இப்ப இது வருதான்னு பாக்கலாம். இது இந்த இருக்குல்ல, இப்ப நான் போட்டு. இப்ப இன்னொன்னு யோசிங்களேன், சில ஸ்டூடெண்ட்ஸே சிங்கர்ஸா இருப்பாங்கல்ல. இப்ப நீங்க காலேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே பாட்டு பாடுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸே டான்சஸா இருப்பாங்கல்ல. அப்ப இங்க எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸே சிங்கர்ஸா இருக்கலாம், அதனால இப்படி போட்டுக்கலாம். சில இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கர்ஸா இருப்பாங்க, பெண்கள் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கர்ஸா இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் தானே. கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸே சிங்கர்ஸா இருப்பாங்க சொல்லலாம் தானே. இது கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கர்ஸா இருக்காங்க. இது இந்த இடத்துல சில கேர்ள்ஸ் சிங்கர்ஸா இருக்காங்க, இந்த இடத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கர்ஸா இருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல சில கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. வருதா? இதை சூஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ணிடாதீங்க. செக் பண்ணணும், எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணணும். ரெண்டே விஷயத்த மட்டும் டைரக்டா பார்த்துட்டு ஆன்சர் போட்டுருக்கணும். அதுல இன்னும் என்ன பாசிபிலிட்டி, இப்படி எப்படி வருங்கிறதையும் யோசிக்கணும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாவும் இருப்பாங்க, சிங்கர்ஸாவும் இருப்பாங்க. ஏன் இந்த சிங்கர்ஸே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. அப்ப இது மூணுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் வருதுங்கிறத பார்த்து நம்ம இங்க பார்த்த மாதிரிதான். உமன் அப்படின்னாலே உமனுக்குள்ள ஒய்ஃபும் இருப்பாங்க, மதரும் இருப்பாங்க. இந்த ஒய்ஃபுக்கும் மதருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஏன்னா ஒய்ஃபுக்குள்ளதான் மதர் வருவாங்க.
ஒய்ஃப்ங்கிறது தனியாவும் மதர் தனியாவும் போட முடியாது. ஒய்ஃப்குள்ளதான் மதர் வரணும். அதுதான் லாஜிக். ஓகே, ஒய்ஃப் தனியாவும் மதர் தனியாவும் போட முடியுமா? இல்ல. ஒய்ஃப் தான் மதரா இருப்பாங்க. புரிஞ்சா? அடுத்து இங்க பாருங்க, இது ஒரு நல்ல கொஸ்டின். டீச்சர்ஸ், டாக்டர், இன்ஜினியர். இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரிதான். இப்ப கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்க நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்க என்னன்னா, டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ்ல சிலர் டாக்டரா இருக்கலாம். இருக்கலாம் தானே? இருக்கலாம் தானே? எப்படி சொல்றேன்னா, பிஹெச்டி முடிச்சவங்க இப்போ காலேஜ்ல எல்லாம் டாக்டர் படிக்கிற, அதாவது மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ் தானே வந்துட்டு டீச் பண்றாங்க. அப்போ சம் டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். அடுத்து சம் டாக்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் போட முடியுமா? முடியாது. அப்ப எப்படி போடலாம்? இன்னொன்னு எப்படி போடலாம்? சம் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ்னு போடலாம்ல. சம் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் படிச்ச டீச்சர்ஸ் கூட இருப்பாங்கல்ல. எம்இ படிச்சவங்க எல்லாம் டீச் தானே பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்க டீச், இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியர்ஸ் தானே டீச் பண்ணுவாங்க. அப்ப அந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன? இன்ஜினியரிங் படிச்ச டீச்சர்ஸ். மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் யாரு? டாக்டர் படிச்ச டீச்சர். அப்போ சம் இது டீச்சர்ஸ். சம் டீச்சர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ், சம் டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ், சம் டீச்சர்ஸ் ஆர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களா இருக்கலாம், இல்ல எம்பில் படிச்சவங்களா இருக்கலாம். ஓகே, எம்பில் படிச்சவங்க இருக்கலாம், எப்படினாலும் சொல்லலாம்ல. கிளியர்? ஓகேவா? அப்ப இது புரிஞ்சுச்சா இங்க லாஜிக் என்னன்ட்டு? அவ்வளவுதான். டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ்ல சிலர் வந்து இன்ஜினியர், சிலர் டாக்டர்ஸ். அவ்வளவுதான். ஓகே, இங்க டீச்சர்ஸ், இது இன்ஜினியர், இது டாக்டர். அடுத்து நியூரோ சர்ஜன் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. இப்போ ஃபீமேல் இருக்காங்க. ஃபீமேல்ல சிலர் டாக்டர். ஃபீமேல் இருக்காங்கன்னா ஃபீமேல்ல சிலர் டாக்டர். ஓகேவா? ஃபீமேல் எல்லாருமே டாக்டர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா ஃபீமேல்லாம் என்ன? பெண்கள். ஃபீமேல் எல்லாருமே டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. சரி, அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீமேல் இருக்காங்க, ஃபீமேல்ல சிலர் டாக்டர்ஸ். ஓகே, நியூரோ சர்ஜனா என்ன? நியூரோ சர்ஜன்னா என்ன? அதாவது நம்ம நரம்பியல், அதாவது மூளை சம்பந்தமான நியூரான்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் தான் நியூரோ சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கை கால் அடிபட்டுச்சுன்னா ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போவோம். கண்ணுக்குன்னா இஎன்டி டாக்டர்கிட்ட பார்ப்போம். ஓகே, இயர்ஸ் நோஸ். கண்ணுக்குன்னா வந்துட்டு ஆப்தாலஜிஸ்ட போவோம். ஓகேவா? அதே இது உமன்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம்னா கைனகாலஜிஸ்ட்ல போவோம். கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. ஆப்தால்மிஸ்ட், கண்ணுக்கு பாக்குறது வந்துட்டு ஆப்தால்மட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இது மூளை சம்பந்தமா நரம்பியல் ரிலேட்டடான நியூரோ சர்ஜன். கிட்னி ரிலேட்டட்னா நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல போகணும். அப்புறம் வந்துட்டு இஎன்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் தான், ஆனா பர்டிகுலரா ஒரு ஸ்பெஷலைசேஷன்ல இருப்பாங்க. நியூரோ சர்ஜன், கைனகாலஜி, ஆப்தால்மாலஜிஸ்ட். ஓகே, அப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி இருப்பாங்க. கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. டாக்டருக்குள்ளேயே நிறைய டைப் இருக்கு. அப்போ இந்த நியூரோ சர்ஜன் அப்படிங்கிறது டாக்டருக்குள்ள ஒரு பகுதி, நியூரோ சர்ஜன். அப்ப இங்க எப்படி வரணும்? இதுதான் கரெக்ட். ஓகே, இது இப்படி கூட போட்டுக்கலாம். சில நியூரோ சர்ஜன்ஸ் ஃபீமேலா கூட இருக்கலாம்ல. ஓகேவா? சில நியூரோ சர்ஜன்ஸ் பெண்ணா கூட இருக்கலாம்ல. இப்ப இந்த பகுதியில இருக்கிறவங்க பெண் நியூரோ சர்ஜன்ஸ் சொல்லலாமா? இந்த பகுதியில இருக்கிறவங்க ஆண் நியூரோ சர்ஜன்ஸ் சொல்லலாமா? புரியுதா? இவ்வளவுதான். ஓகேவா? சரி சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து போடும்போது கண்டிப்பா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கும். போக போக பண்ண கரெக்ட் ஆயிடும், சரியாயிடும். ஓகேவா? சரி, இப்ப இங்க என்ன படிச்சிருக்கிறோம்? சம் ஃபீமேல்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஓகே, சில ஃபீமேல்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸா இருப்பாங்க. ஓகே, எல்லா நியூரோ சர்ஜன்ஸும் டாக்டர்ஸ் தான். அதுல சிலர் பெண்கள் கூட. அதுல சிலர் பெண்களா இருக்கலாம் தானே? அதுல சிலர் பெண்களா இருக்கலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இங்க ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி ல இருக்கோ அதுதான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இதை போட்டீங்கன்னா தப்பு. இது வந்துட்டு நியூரோ சர்ஜன் உள்ள போடணும், கம்ப்ளீட்டா டாக்டருக்குள்ள போடணும். ஓகேவா? தப்பாயிடும். அப்ப இந்த இடத்துல அந்த கான்டாக்ட் வரணும். ஓகே, ஃபீமேல் கூட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இது வந்து ஃபீமேலா, இந்த ஃபீமேல் கூட அந்த நியூரோ சர்ஜனுக்கும் கான்டாக்ட் இருக்கணும். ஏன்னா நியூரோ சர்ஜன்ல
பாதி பேர் ஆண்களா இருக்கலாம், பாதி பேர் பெண்களா இருக்காங்க. அதனால இந்த பார்ட்டை போட்டிருக்காங்க. சரியா? அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை கவனிக்காம விட்டுறாதீங்க. தென் ஸ்பைசஸ், cumin seeds, ஃபுட்டு. ஃபுட்டுல ஸ்பைசஸ் ஒண்ணு, ஸ்பைசஸ்ல cumin seeds ஒண்ணு. கரெக்ட் தானே? இப்ப எப்படி நம்ம இந்தியால தமிழ்நாடுல சென்னை அப்படின்னு படிக்கிறோம்ல, அதே மாதிரி ஃபுட்டுங்கிறது இருக்கு. ஃபுட்டுல நிறைய ஃபுட் டைப் இருக்கு. அதுல ஸ்பைசஸ் ஒரு டைப். ஸ்பைசஸ்னா அதுல என்னெல்லாம் வரும்? பெப்பர் வரும், cumin seeds வரும், அதாவது சீரகம், அப்புறம் கடுகு வராது, பெப்பர் வரும். அப்புறம் நம்ம வந்துட்டு கேரளால அதிகமா ஸ்பைசஸ் கிடைக்கும். ஓகே, கேரளால இருந்து இந்த பெப்பர், ஏலக்காய் சொல்லலாம், ஸ்பைசஸ்ல வரும். cumin seeds சீரகம் மாதிரியானது ஸ்பைசஸ்ல வரும். அப்புறம் இந்த பட்டை, சோம்பு இது எல்லாமே இல்ல ஸ்பைசஸ்ல வரும். அப்போ ஸ்பைசஸ்குள்ளேயே நிறைய இருக்கு. அதுல cumin seeds ஒண்ணு. அவ்வளவுதான். மசாலா பொருட்கள் மாதிரி சொல்றது ஸ்பைசஸ், பெப்பர், cumin seeds, fennels, ஓகே, சீசம் சீட்ஸ், நிறைய இருக்குல்ல ஸ்பைசஸ் சொல்லும் போது. ஓகே, டக்குன்னு இதுதான் சொல்ல முடியாது, டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. பட் ஆனா நிறைய இருக்கு. அப்போ ஸ்பைசஸ்க்குள்ள cumin seeds இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ கிரிக்கெட்டர்ஸ், பிளேயர்ஸ், ஹியூமன் பீயிங். ஓகே, ஹியூமன் பீயிங்குள்ளதான் கிரிக்கெட்டர்ஸும் வருவாங்க, பிளேயர்ஸும் வருவாங்க. ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளதான் கிரிக்கெட்டர்ஸும் வருவாங்க, பிளேயர்ஸும் வருவாங்க. ஓகேவா? இங்க ஹியூமன் பீயிங்கிறது பொதுவா மனுஷங்களை குறிக்கிறது, இல்ல ஆண் பெண் அப்படிங்கிறதுல பிரிக்கல. ஓகே, இப்ப இதுல கிரிக்கெட்டர்ஸ் இருக்கு, பிளேயர்ஸ் இருக்கு. இப்ப இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? பிளேயர்ஸ் தானே கிரிக்கெட்டர்ஸா இருப்பாங்க. இப்ப பிளேயர்ஸ் சொல்லிட்டேன்னு வைங்களேன், அவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்களா இருக்கலாம், பேட்மிண்டன் விளையாடுறவங்களா இருக்கலாம், டென்னிஸ் விளையாடுறவங்களா இருக்கலாம். அப்ப பிளேயர்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ளதானே கிரிக்கெட் எல்லாம் எல்லாமே வருவாங்க. அப்ப இதை எப்படி போடணும்? இது ஹியூமன் பீயிங்ல எனக்கு பிளேயர்ஸ் இருப்பாங்க, பிளேயர்ஸ்ல எனக்கு கிரிக்கெட் விளையாடுறவங்க இருப்பாங்க, பிளேயர்ஸ்லயே எனக்கு பேட்மிண்டன் விளையாடுறவங்களையும் நான் பிளேயர்ஸ் தான் சொல்லுவேன், ஃபுட்பால் விளையாடுறவங்களையும் நான் பிளேயர்ஸ் தான் சொல்லுவேன். அப்ப பிளேயர்ஸ்குள்ள இந்த கிரிக்கெட்டர்ஸ் வரணும். அப்ப எது வரும்? ஆப்ஷன் சி வரும். இல்ல வேற எதுவும் சூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நான் டைரக்டா எதுக்குமே ஆன்சர் பண்ணல, பாத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன்ல, ஸோ டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சருக்கு இந்த ஆப்ஷன்ல எது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. பிக்சர்ல எது வந்து இந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டா வரும், 4 ஆப்ஷன்ல எது தேர்ந்தெடுக்கிறதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, 3மே சம்பந்தம் இல்லாம இருக்கு, 3மே நாட் கனெக்ஷன்ல இருக்கும். ஃபுட்டுல சீரியல் வரும், மைன்ஸ் வரும். ஃபுட்டுனாலே இதுல சம் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. ஏன்னா ஃபுட்டுக்குள்ள சீரியல் தான் வரும், ஃபுட்டுக்குள்ள மெயின்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? மக்காச்சோளம் இதெல்லாம் வரும். அப்போ இதுல நாட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வராது. அப்புறம் புக்ஸ், கிச்சன், கார்ஸ், இது 3மே வேற தானே. கார்ஸ் வேற, புக்ஸ் வேற, கிச்சன் வேற. கிச்சன்ல போய் நீங்க புக் வைப்பீங்களா? இல்ல. அப்ப இது 3 வேற வேற. இதுல 3லயுமே நோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. வெஹிக்கிள்ஸ்ல பஸ் வரும். சோ அப்ப இது வராது. இங்க வந்து 3மே நோ ரிலேஷன்ஷிப்ல வரணும், 3க்குமே சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து இங்க பாருங்க, அனிமல்ஸ்ல போலார் பியர்ஸ் வரும் தானே. அனிமல்ஸ்ல போலார் பியர்ஸ் வரும், அப்ப இதுவுமே வராது. அப்ப ஆப்ஷன் பி ஈஸியா சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன்னா இங்கதான் நோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அடுத்து இங்க பாருங்க, இங்க என்னன்னா ஒரு இதுக்குள்ளேயே 2 விஷயம் வரும். ஓகேவா? ஆல் ஏஆர் இது வந்து சின்னு வச்சுக்கலாம், ஆல் ஏஆர் பின்னு வரணும், ஆல் ஏஆர் சின்னு வரணும், அல்லது ஆல் பிஆர் சி. ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேரட், ஃபுட் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், 3க்குமே சம்மந்தம் இல்லாத இருக்கு. இங்க 3க்குமே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், 3க்குமே சம்மந்தம் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, 3க்குமே சம்மந்தம் இல்லாம அப்ப இது வராது. பாலிகன், குவாடிலேட்டரல், சர்க்கிள், இது 3மே சம்மந்தம் இல்ல. இது 3க்குமே பாலிகன் வேற, குவாடிலேட்டரல் வேற, சர்க்கிள் வேற. அப்ப எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிருமே. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா குவாடிலேட்டரல், ரெக்டாங்கிள், ஸ்கொயருக்கு எனக்கு இதுதான் ஆன்சர். ஆனா அவங்க வந்து இது கொடுத்துக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது, அது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். பட் அப்ப இங்கேயும் பாருங்க, அப்ப இது 3மே நாட் ரிலேஷன்ஷிப் தான். இந்த 3மே பாலிகான், குவாடிலேட்டரல், இது 3க்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்.
டேபிள் சேர். இங்க இருக்கு பாருங்க. ஃபர்னிச்சருக்குள்ளதான் டேபிளும் இருக்கும், சேரும் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான். பேட்ஸ், டாக்ஸ், பீகாக். பேட்ஸ்க்குள்ள பீகாக் இருக்கும், டாக் தனியா இருக்கும். இப்படி போட்டிருந்தா இந்த பிக்சர் கரெக்ட். இப்போ கேரட் ஃபுட்டுக்குள்ள கேரட் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் சம்பந்தமே இல்லாம. இதுக்கு இந்த பிக்சர் கரெக்ட், இதுக்கு இந்த பிக்சர் கரெக்ட். அப்போ நமக்கு ஃபர்னிச்சர் டேபிள் சேருக்கு தான் இப்படி வரணும். ஃபர்னிச்சர் இருக்கு, ஃபர்னிச்சருக்குள்ள டேபிளும் வரும், சேரும் வரும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இந்த மூணுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது இந்த பிக்சர் வச்சு கண்டுபிடிச்சிடணும். அடுத்து இந்த பிக்சர் வச்சு பாருங்க. இது ஏக்குள்ள பி இருக்கு, பிக்குள்ள சி இருக்கு. அப்ப இந்த மூணும் உள்ள வரணும். அப்ப எப்படி பாத்துக்கலாமா? எப்படி வரும்? லிட்ரேச்சர் கேர்ள்ஸ், ஃபீமேல்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, லிட்ரேச்சர் சம்பந்தமே இல்லை. இதுக்கு பிக்சர் இப்படிதான் வரணும். ஃபீமேல் எல்லாருமே கேர்ள்ஸ் கிடையாது. ஃபீமேல்ல சிலர், கேர்ள்ஸ்ங்கிறது என்ன, 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கேர்ள்ஸ் சொல்லலாம். அதுக்கு மேலனா உமன். ஓகே, இப்படிதான் வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ், மம்மல்ஸ்ல சிலது வந்துட்டு பாலூட்டிகளா இருக்கலாம், ஹியூமன்ஸ்ல சிலது பாலூட்டியா இருக்கலாம், அதுல பேட்ஸ் இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி வரும். இது விட்டுருங்க. ரெண்டாவது. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஆர்டிஸ்ட் பிரதர்ஸ். பாய்ஸ்ல பிரதர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அதுல சிலர் வந்து ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அப்ப இதுவுமே இந்த பிக்சருக்கு வருது. சிலர் தான் வரும் இந்த இடத்துல, சிலர் மட்டும்தான் வரும். ஆர்டிஸ்ட்னா உமனுமே ஆர்டிஸ்டா இருக்கலாம்ல, அதனால இந்த இடத்துல இதுவும் லாஜிக் இல்லை. இப்ப இங்க பாக்கலாம், ஃபாதர்ஸ், மேல்ஸ், சன்ஸ். இது எப்படின்னா மேல்ஸ் இருக்காங்க, மேல்ஸ்ல ஃபாதர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சன்ஸ் இருப்பாங்க. அப்படி பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சா? இது மேல், இங்க ஃபாதர் அப்பா, இங்க சன். ஏன் இப்படி வருதுன்னா, இப்ப அப்பாவே சன்னா இருக்கலாம்ல. ஓகே, அப்பாவே யாருக்கோ ஒரு சன்னா இருக்கலாம்ல. இப்போ அப்பா வந்துட்டு கிராண்ட் ஃபாதருக்கு சன்னா வருவாங்கல்ல, அதனால இப்படி வரும். இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா தான் இருக்குது. ஓகேவா? அப்பாக்கள்ல சிலரு மகனாவும் இருப்பாங்க, யாருக்கோ மகனா இருப்பாங்க. இப்ப எங்க அப்பா வந்துட்டு எங்க தாத்தாவோட மகன். இப்ப எங்க அப்பா ஒருத்தருக்கு சன்னா இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம மீன் பண்ணிக்கணும். சரியா? ஃபாதர்ஸ், மேல்ஸ், சன்ஸ்ங்கிறதா இங்க கரெக்ட். தென் அடுத்து பாருங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஜி எஸ் டி எஸ் டி ஜி டி எஸ் ஜி எஸ் டி ஜி. சரி, இங்க ஆப்ஷன் வச்சிருக்கு, ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த பிக்சர் கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. சம் ஷர்ட்ஸ் ஆர் டவல்ஸ். சம் ஷர்ட்ஸ் ஆர் டவல்ஸ். ஓகே, சம் ஷர்ட்ஸ் ஆர் கிளவுஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஷர்ட்ஸ் ஆர், இது ஷர்ட், டவல், சம் ஷர்ட்ஸ் ஆர் டவல்ஸ்னு போட்டோம், சம் ஷர்ட்ஸ் ஆர் கிளவுஸ்னு போடணும். அப்போ சம் ஷர்ட்ஸ் ஆர் கிளவுஸ் ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? சம், இதுல எஸ், இங்க டி, இங்க ஜி. ஓகேவா? எஸ் டி ஜி, எஸ் டி ஜி இப்படி வரணும். இங்க இருக்குல்ல அந்த ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நான் மாத்தி போட்டுட்டு இருக்கிறேன். எஸ் டி ஜி, இங்க இருக்கு பாருங்க, இது எஸ். சம் ஷர்ட்ஸ் ஆர் டவல்ஸ் கரெக்டா இருக்கு. சம் ஷர்ட்ஸ் ஆர் கிளவுஸ் ஆப்ஷன் 3. ஓகேவா? ஆப்ஷன் 2 கிடையாது, ஆப்ஷன் 3. அடுத்து சம் எஸ் ஆர், இது எஸ் டி, பிக்சர் ஒழுங்கா போட்டுக்கிறேன். இங்க ஜி, எஸ் டி, இது ஜி, டி ஜி, இதுதான் ஜி, இது எஸ், எஸ் இ ஜி. ஓகே, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதுவும் அதே மாதிரி தான், சம் எஸ்ஆர்டி அப்படிங்கிற மாதிரி. சம் எஸ்ஆர்டி, சம் எஸ் வந்துட்டு டி, சம் டிஆர் ஜின்னு கொடுத்துருக்காங்க. சம் டிஆர் ஜி, சம் பார்ட் ஆஃப் டிஆர் ஜி, சம் பார்ட் ஆஃப் எஸ்ஆர்டி. அப்ப இதுல எது கரெக்ட் வரும்? இதுதான் கரெக்ட் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வரும் இங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் கரெக்ட். இப்ப டிஃப்ரெண்ட் ஃபிகர் இதை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது மாதிரி நம்ம கண்டிப்பா நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஒன்ஸ் இந்த லைஃப் டைமாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா கூத்ரோ பண்ணிருப்பீங்க. இதுல என்னன்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு இன்ஜினியர்ஸை குறிக்கும், சர்க்கிள் வந்துட்டு டாக்டர்ஸை குறிக்கும், ரெக்டாங்கிள் வந்துட்டு ஆர்கிடெக்ட்ஸை குறிக்கும். இங்க என்னென்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்க வேண்டாம், இங்க அந்த நம்பர்ஸ் தான் கிளியரா பார்க்கணும்.
என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, how many engineers are there who are only doctors? டாக்டரா மட்டும் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ். இது வந்து லாஜிக்கலா வராது. ஓகேவா? நம்ம மேல பார்த்த மாதிரி டாக்டர் எப்படி இன்ஜினியரிங் ஆக முடியும்? இன்ஜினியர் ஆக முடியும். அப்படிங்கிற லாஜிக்லாம் யோசிக்க வேண்டாம். இங்க அவன் என்ன கொடுத்துக்கிறான்? சம் இன்ஜினியரிங். இந்த இடத்துல ஒரு இன்ஜினியர் டாக்டரா இருக்காங்கல்ல. ஒரு இன்ஜினியர் டாக்டரா மட்டும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இன்ஜினியர், நல்லா பாருங்க, ஒரே ஒரு இன்ஜினியர் டாக்டரா மட்டும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இன்ஜினியர். 2 பேரு டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, அண்ட் ஆர்கிடெக்டாவும் இருக்கிறாங்க. 2 பேரு டாக்டராவும் இருக்காங்க, இன்ஜினியரிங்கா இருக்காங்க, ஆர்கிடெக்டா இருக்காங்க. 4 பேரு இன்ஜினியராவும் இருக்காங்க, ஆர்கிடெக்டா இருக்காங்க. 3 பேரு டாக்டராவும் இருக்காங்க, ஆர்கிடெக்டாவும் இருக்காங்க. இங்க லாஜிக்கா யோசிக்க கூடாது. இங்க கொடுத்துக்கிறத மட்டும் பார்த்தா பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி யோசிக்கணும். பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க? யாரு டாக்டரா மட்டும் இருக்கிறாங்க. எத்தனை இன்ஜினியர் டாக்டரா மட்டும் இருக்கிறாங்கன்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு டாக்டரா இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, இங்க நம்பர் எழுதிக்கிறேன். இங்க வந்துட்டு 1 3 2 2 9 4 5. ஓகே, இப்ப பாருங்க, இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இதுல நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ங்கிறது கார்பெண்டர்ஸை குறிக்கும், சர்க்கிள் அப்படிங்கிறது பிளாக் ஸ்மித்தை குறிக்கும், ரெக்டாங்கிள்ங்கிறது ஃபிஷர்மேனை குறிக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பீப்புள் ஃபிஷர்மேனா இருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் ஆர் ஃபிஷர்மேனா? இந்த 1 மட்டும் போட்டுறது. ஃபிஷர் எத்தனை பேரு? ஃபிஷர்மேன் எவ்வளவு பேரு? இங்க ஒரு 1 3. ஓகே, ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி ஃபிஷர்மேன் கொடுத்திருந்தா 1 போட்டிருக்கலாம். ஆனா இந்த ஒன்லிங்கிற வார்த்தை இல்ல. இப்போ ஃபிஷர்மேன் எத்தனை இருக்காங்க? இங்க ஒரு 1 3, இங்க ஒரு 5 5 + 9 10. ஸோ 10 ஃபிஷர்மேன் இருக்காங்க. ஓவராலா இந்த ரெக்டாங்கிள்குள்ள எத்தனை ஃபிஷர்மேன்? இந்த ரெக்டாங்கிள்னாலே ஃபிஷர்மேனை குறிக்கும். அதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, 9 11 7 8 13 12 and 4. இப்போ இங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? எதெல்லாம் எது அப்படின்னு பார்க்கலாம். 9 11 7 8 13. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது பிசினஸ்மேன். ட்ரையாங்கிள் வந்து பிசினஸ்மேனை குறிக்கும், சர்க்கிள் வந்து ரூரலை குறிக்கும், ரெக்டாங்கிள் வந்துட்டு கிராஜுவேட்ஸ் குறிக்கும். How many number of rural businessmen who are not graduates ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிசினஸ்மேன் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. பிசினஸ்மேன், ரூரல் பிசினஸ்மேன். எத்தனை ரூரல் பிசினஸ்மேன் அப்படின்னா இந்த பகுதி. ஓகேவா? எத்தனை ரூரல் பிசினஸ்மேன் வந்துட்டு கிராஜுவேட் கிடையாது, ஆர் நாட் கிராஜுவேட். நாட் கிராஜுவேட் அப்படின்னா வெறும் 8 பேர் தான். இந்த 8 இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இந்த 8, இவங்க தான் ரூரல் பிசினஸ்மேனு. ரூரல்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பிசினஸ்மேன். அவங்க கிராஜுவேட்ஸ் கிடையாது. ஏன்னா படிக்காதவங்க கூட பிசினஸ்மேன் ஆகலாம்ல. ஸோ அப்ப இந்த 8 பேர் தான் எனக்கு ரூரல் பிசினஸ்மேனா இருக்காங்க. அவங்க கிராஜுவேட் கிடையாது. கிராஜுவேட்னா என்ன? இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு அது கூட டச் ஆயிடக்கூடாது. அப்ப இதுல இருக்கிறது தான் வரணும். ஸோ அதுல வந்து 8 தான் இருக்கு. ஆன்சர் எந்த பகுதி வரணும்? இந்த பகுதி மட்டும் வரணும். ரூரல் பிசினஸ்மேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ரூரல் பிசினஸ்மேன் வந்துட்டு கிராஜுவேட்ஸ் கிடையாதுன்னு கேட்டு. ஓகேவா? தென் அடுத்து பாருங்க, 7 11 9 6 15 10 14. சரி, இப்ப இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது டான்சரை குறிக்கும், சர்க்கிள் அப்படிங்கிறது டீச்சரை குறிக்கும், ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ரைட்டரை குறிக்கும். ஓகே, how many number of teachers who are writers but not dancers? டீச்சர்ஸ் வந்துட்டு ரைட்டர்ஸா இருக்கணும், ஆனா டான்சர்ஸா இருக்கக்கூடாது. டீச்சர்ஸ் வந்துட்டு ரைட்டர்ஸா இருக்கணும்னா இந்த 10 தானே, 10ங்கிற நம்பர் தானே வந்துட்டு இருக்கக்கூடியது தானே டீச்சரே ரைட்டரா இருக்கிறாங்க. 10. இந்த 10ங்கிறது ரெக்டாங்கிள்குள்ளேயும் இருக்கு, சர்க்கிள்குள்ளேயும் இருக்கு. 10 பேர் வந்துட்டு டீச்சராவும் இருக்கிறாங்க, ரைட்டராவும் இருக்காங்க. ஆனா டான்சரா இல்ல. இந்த ட்ரையாங்கிள் அதுக்குள்ள வரல. அப்போ இந்த 10ங்கிற நம்பருக்குள்ளதான் எனக்கு டான்சர்ஸ் வந்துட்டு உள்ள வரல. டீச்சர்ஸும் இருக்காங்க, ரைட்டர்ஸும் வராங்க. அப்ப அதுதான் ஆன்சர். எப்படி நான் போடுறேன்னு பார்க்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த டிஃப்ரெண்ட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், இந்த பிக்சர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா?
ஓகே, அவ்வளவுதான். இதோட நமக்கு வென் டயகிராம் முடிஞ்சிச்சு. வென் டயகிராம் இந்த 2 டைப்ல தான் உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பா இது 2 டைப்பையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த 3வது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சோம்ல லாங்குவேஜ் பேஸ்டுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சொல்லாம விடக்கூடாதுல. ஸ்கூல்ல நம்ம வென் டயகிராம்ல இங்க படிச்சிருப்போம்ல. மேத்ஸ், இங்கிலீஷ், அப்புறம் இப்படி சொல்லிட்டு மேத்ஸ் படிச்சவங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 14 பேரு, 15 பேரு. ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபார்முலா படிப்போம்ல. இதுதான். இந்த ஃபார்முலா வச்சுதான் வர்றதுதான் இந்த லாங்குவேஜ் பேஸ்டு. மேத்ஸ் படிச்சவங்க இவ்வளவு பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு டைப். என்னன்னா உங்களுக்கு அந்த டைப் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த 2 டைப்பும் மட்டும் நல்லா நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்ல இந்த 2 டைப் வச்சுதான் கொஸ்டின்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பை.